ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு வீடியோல இப்ப ரீசெண்டா பிரைம் வீடியோல தமிழ் டப்பிங்லயே வெளியான ஒரு சர்வைவல் த்ரில்லர் படம் தான் த டெவில்ஸ் மவுத். இந்த படம் எப்படி இருக்கு, பார்க்கலாமா வேண்டாமாங்கிறத வாங்க டீட்டெயிலா பார்க்கலாம். இந்த படத்தோட கதை என்னன்னா, படத்துல ஹீரோயினும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து தாய்லாந்து டூர் வந்து போறாங்க. தாய்லாந்துலயே ஃபேமஸா இருக்கிற தண்ணியால சூழ்ந்த டெவில்ஸ் மவுத்னு ஒரு குகை ஒன்று இருக்கு. அந்த குகைக்குள்ள டைவ் பண்ணி என்ஜாய் பண்ணலான்னு ஹீரோயினும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் உள்ள போறாங்க. உள்ள போனதுக்கு அப்புறம் எல்லாமே நார்மலா தான் போயிட்டு இருக்கு. அவங்களும் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல அவங்களையும் தாண்டி கோயிலுக்குள்ள ஒரு கொடூரமான சுறா இருக்குன்னு அவங்களுக்கு தெரிய வருது. சுறாவையும் அவங்கள அட்டாக் பண்ணவும் ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் அந்த சுறா கிட்ட இருந்து அவங்க தப்பிச்சு உயிர் பிழைச்சாங்களா இல்லையாங்கிறதான் இந்த படத்தோட மொத்த கதையுமே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ஒரு ஷார்ட் படமா இல்ல ஸ்பூஃப் படமானே தெரியல. படத்துல எந்த ஒரு எமோஷன்ஸும் சரி, த்ரில்லர் ஃபேக்டரும் சரி சுத்தமாவே ஒர்க் அவுட் ஆகல. நம்ம மனசை தொடுற மாதிரி அழுத்தமான ஒரு சீக்வன்ஸ் கூட இந்த படத்துல இல்ல. பாக்குற நமக்கு எந்த கேரக்டர் கூட பிணைப்பு இல்லைன்னா கூட பரவாயில்லைங்க. ஆனா படத்துல நடிக்கிற ஒரு கேரக்டருக்கு இன்னொரு கேரக்டர் மேல கூட எந்த பிணைப்புமே இல்ல. அந்த அளவுக்கு தான் கேரக்டரோட ரைட்டிங்ஸ் எல்லாம் இந்த படத்துல இருந்துச்சு. இதனாலேயே படத்தை நம்மளால ஒன்றி பார்க்க முடியல. அதுவும் கிளைமேக்ஸ்ல ஹீரோயின் பண்றதெல்லாம் பார்க்க செம்ம கடுப்பா இருந்துச்சு. அப்புறம் சுறா வர சீன்ஸ் எதுவுமே த்ரில்லிங்காவே இல்ல. அது பாட்டுக்கு வருது, அட்டாக் பண்ணுது, போயிடுது. சுறாவை வச்சு பெருசா எந்த பயமும் அங்க காட்டல. ஒரு PG-13 பட ரேஞ்சுக்கு தான் அதை காட்டியிருக்காங்க. மத்த சுறா படங்களை கம்பேர் பண்ணும்போது இந்த படத்துல ப்ரூட்டலான சீன்ஸ் எல்லாம் இவங்க வைக்கவே இல்லை. ஆனா இந்த படத்துல ரொம்ப சூப்பரா இருந்த ஒரே விஷயம் என்னன்னா, இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபி தான். நைட் டைம்ல மொபைல பக்கத்துல வச்சு பாத்தீங்கன்னா, படத்துல இருக்கிற ஒவ்வொரு கேரக்டர்ஸ் எல்லாம் உங்க முன்னாடி நின்று பேசுற மாதிரியான ஒரு ரியலிஸ்டிக் ஃபீல் கிடைக்கிற மாதிரி அந்த சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருந்தாங்க. தரமா இருந்துச்சு. இன்னொன்னு, அந்த கோயக்குள்ள இருக்கிற விஷயங்களை இவங்க காமிச்ச அந்த விஷயம் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு பார்க்க. மொத்தத்துல இந்த படம் எப்படி இருக்குன்னா, இது ரொம்பவே ஆவரேஜான த்ரில்லர் தான். பார்க்க விருப்பம் உள்ளவங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. படத்துல செக்ஸுவல் கண்டென்ட்லாம் சுத்தமா கிடையாது. ஆனா அவங்க போடுற ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் அப்படி இப்படிதான் இருக்கும். ஒரு சில கிசிங் சீன் படத்துல இருந்துச்சு, அவ்வளவுதான். என்னை கேட்டீங்கன்னா ஃபேமிலியோட கொஞ்சம் ட்ரை பண்ணலாம். இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம நம்ம டிஜே டேக்கி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.